திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் மிகப்பெரிய அளவிலான முக்கிய ஆவணங்களோ பெரிய அளவிலான ரொக்க பணங்களோ சிக்காமல் இருந்திருப்பது பெரும் சர்ச்சையையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ரெய்டு நடத்துவதற்கு முன்பாகவே சில தகவல்கள் அவருடைய தரப்பினரிடம் சென்றிருக்கிறதா என்பதான கோணத்திலும் சில விஷயங்கள் விவாத பொருளாக எழுந்துள்ளது. தாவேக அரசு அமைந்தவுடன் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான உத்தரவை பிறப்பித்த தமிழக முதலமைச்சர் விஜய் அதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபியாக அருண் ஐபிஎஸ்ஐ நியமித்தார். ஏற்கனவே திமுக ஆட்சி பீடத்தில் இருந்தபோது தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு மிக உயரிய பொறுப்புகளில் பணியாற்றிய அருண் ஐபிஎஸ்ஐ திமுகவின் ஆதரவாளர்கள் என ஒரு தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையிலும் அத்தனை கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய டிஜிபியாக அருண் ஐபிஎஸ்ஐ முதலமைச்சர் விஜய் நியமித்தது பெரும் கேள்வியாகவும் விவாதமாகவும் எழுந்தது. இந்த சூழலில் தற்போது அருண் ஐபிஎஸ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாய் மேற்கொண்ட இந்த நிகழ்ச்சிகளில் முக்கிய ஆவணங்கள் பெரிய அளவில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதாகவும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை பெரிய அளவில் தோய்வைதான் சந்தித்தது என்பதாகவும் சொல்லப்பட்டாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியின் கையில் சில ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும் குறிப்பாக 40 லட்சம் ரூபாய்க்கு மேலான ரொக்க பணங்களையும் அவருடைய இல்லத்திலிருந்து கைப்பற்றியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் மறுபுறம் தனது விளக்கத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலுவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த இந்த நடவடிக்கையின் பின்னணியில் பல்வேறு ரகசிய விவரங்களையும் சேகரித்து இருப்பதாகவும் இது அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கிய விசாரணை வளையத்தை விரிவுபடுத்துவதற்கான தளமாகவும் நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய தீவிர பணியை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் கோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புதிய சாலைகளே அமைக்கப்படாத நிலையில் காகித அளவில் மட்டுமே சாலைகள் அமைக்கப்பட்டதை காண்பித்து விதிகளுக்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டதற்கான ஆவணங்களையும் கைப்பற்றியதோடு டெண்டர் முறைகேடுகள், போலியான பில் பரிவர்த்தனைகள் போன்றவைகளையும் அசல் கோப்புகள் மற்றும் முக்கிய பண பரிமாற்றத்திற்கான முக்கிய ஆதாரங்களையும் கைப்பற்றியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாலையில் துவங்கப்பட்ட இந்த அதிரடி ரெய்டானது 15க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய அரசு ஆட்சிப்பிடத்தில் அலங்கரித்து ஊழலுக்கு எதிராக தனது குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சரின் செயல்பாடுகள் மத்தியில் கடந்த கால அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் சிக்கியவர்கள் பற்றிய விவரங்களில் சேகரிப்பதும் அவர்கள் மீது கரிசனை பார்வையின்றி கடுமையான நடவடிக்கை எடுப்பதிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தனது வேகத்தை காட்டிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கிடைக்கப்பட்ட தகவல்களும் சிக்கிய முக்கிய ஆவணங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் நிச்சயம் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக பிரதான எதிர்க்கட்சியாய் விளங்கும் திமுகவுக்கு கடந்த காலங்களில் செய்த ஊழல்களை பற்றி மக்களிடத்தில் பட்டியல் போட்டு காட்டுவதோடு தனது அரசு ஒரு ஆளுமைக்குரிய அரசு, லஞ்ச லாவண்யங்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்த அரசு என்பதை நம்பிக்கையை பறைசாற்றும் விதமாக இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலமாக போலி முகங்களை பொதுமக்கள் முன்பாக தோலுறுத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையின் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. போதிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் துல்லியமான உளவுத்துறையின் தகவல்கள் வைத்த பிறகுதான் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்லப்படுகிற கருத்துகள் உண்மைக்கு புறம்பானது என்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்கள் ஆணித்தரமான சில தகவல்களை அளித்தருகிறது. அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையால் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அரண்டு போய் இருப்பதாகவும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களையும் விரைவில் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டு காட்ட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலும் கூட செய்தியாளர்களிடம் பேசுகிற பொழுது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய ரெய்டு குறித்து தனக்கு எந்தவிதமான அச்சமோ பயமும் இல்லை என்றும் எல்லா வழக்குகளையும் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கிடைக்கப்பட்ட சில முக்கிய ஆவணங்களில் நிச்சயம் ஏவா வேலுவின் ஊழல் முறைகேடுகள் பற்றிய அத்தனை விவரங்களையும் வெளிப்படைத்தன்மையோடுதான் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் அரசியல் பழிவாங்கும் படலம் எதுவும் அரங்கேறவில்லை என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய இந்த அதிரடி சோதனையில் அடுத்த கட்ட நகர்வுகள் எது நோக்கி பயணிக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த தாவேக அரசினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நம்பகத்தன்மையும் புலப்படும் என்பதே பொதுமக்களின் குரலாய் ஒலிக்கிறது.